செய்தியை பார்த்து வருகிறோம். மருத்துவர் பாலாஜி மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு தாவேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் ராஜா இணைந்திருக்கிறார். செந்தில் ராஜா, என்ன தெரிவித்திருக்கிறார் விஜய்? விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு மருத்துவர் பாலாஜி இன்று கத்தி குத்தால் பாதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக விஜய் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக உயிர்காக்கும் சிகிச்சை அளிக்கும் இது போன்ற அரசு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அரசு மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டு இருப்பது தமிழக அரசின் மெத்தன போக்கை காரணம் என்று அவர் குற்றம் சுமத்தியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் கத்தி குத்தில் படுகாயம் அடைந்த மருத்துவர் திரு பாலாஜி விரைவில் பூரண குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பட்டப்பகலில் அரங்கேறும் குற்றச் செயல்கள் சட்ட ஒழுங்கின் சீர்கேட்டையை காட்டுகிறது என்று தங்கள் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் வாயிலாக கண்டனம் தெரிவித்திருந்த நிலையிலும் அரசு ஊழியர்கள், வியாபாரிகள், பொதுமக்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாகவே இந்த ஆட்சி உள்ளது என்பது தினம் தினம் நிகழும் குற்ற செயல்களால் நிரூபணமாகிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். கால நேரம் பார்க்காமல் கடுமையாக உழைக்கும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் சட்டபூர்வமான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் தினந்தோறும் நிகழும் பல்வேறு குற்ற நிகழ்வுகள் பொதுமக்களிடையே அச்ச உணர்வை உருவாக்கியுள்ளது. சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய ஆட்சியாளர்கள் இனியாவது விழித்துக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மக்களை பாதுகாக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் தெரிவித்திருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.